மாயை உணவுகள். தற்காலத்தில் சிறந்த உணவு என்ன என்று கேட்டால் அனைவரும் பிரியாணி மற்றும் புரோட்டா என்று கூறுகிறார்கள். எப்போது வெளியே சென்று சாப்பிட்டாலும் பிரியாணியை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பிரியாணி தான் சிறந்த உணவா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குரிய விஷயம். பிரியாணியில் அப்படி என்ன சத்துக்கள் உள்ளது என்று யோசித்து பார்த்தால் தெரியும். அதில் சத்துக்கள் என்ன இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அதன் சுவைக்காகவே அதை விரும்பி மக்கள் உண்ணுகின்றனர். சுவை என்பது மிகவும் முக்கியமான விஷயம்தான். அதற்காக நமது ஆரோக்கியத்தை நாம் விட்டு கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் சுவையாக இருக்கின்றது என்பதற்காக அதை அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது. எனவே பிரியாணி சாப்பிடுவது தவறு என்று நான் கூறவில்லை. அதே சமயம் அளவோடு அதை சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறேன். மைதா என்பது பசை செய்ய பயன்படுத்தப்படும் மூலப்பொருளாகும். இந்த பசையானது ஒட்டும் தன்மை அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட மைதா மாவினால் செய்யப்பட்ட புரோட்டா நமது குடல்களில் ஒட்டிக்கொண்டு வெளியேறுவதற்கு சிரமமாக இருக்கும். எனவே தொடர்ந்து புரோட்டா போன்ற மாவு பொருட்களினால் செய்யப்பட்ட உணவுகளை அதிகமாக உண்பவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கலை பல வியாதிகளை உண்டு பண்ணும் மூல காரணியாகும். புரோட்டா உண்பதை முடிந்தவரை தவிர்க்கவும். ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தவிர்க்கப்பட வேண்டியவை என்ற தமிழ் ஆடியோ புக்கின் ஃபுல் வீடியோ லிங்க்கு இங்கே இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க.